தனது கணவர் மீது வனத்துறையினர் பொய் வழக்கு போட்டுள்ளதாக கூறி நரிக்குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தார். ராமநாதபுரத்தை அடுத்த எம்ஜிஆர் நகர் பகுதியில் நரிக்குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவரை மான்வேட்டை ஆடியதாக வனத்துறையினர் பிடித்தனர். இதனையடுத்து எம்ஜிஆர் நகரை சேர்ந்த மேலும் 4 பேரையும் வனத்துறையினர் பிடித்து சென்றனர். அவர்களில் வெங்கடேஷ் என்பவரை வனத்துறையினர் அடித்ததில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் தனது கணவர் மீது பொய் வழக்கு போட்டு வனத்துறையினர் அடிக்கிறார்கள் என்றும் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறி மாவட்ட ஆட்சியரிடம் வெங்கடேஷின் மனைவி மனு கொடுத்தார். அவருக்கு ஆதரவாக ஏராளமான நரிக்குறவர் இன மக்களும் ஆட்சியர் அலுவலகத்தில் திரண்டனர். ஒருத்தர் மாட்டினார் சார். ஒருத்தர் ஒரு வேட்டைக்கு போய் ஒருத்தர் மாட்டினதுக்கு ஆளு நிறைய இல்ல சார். ஒருத்தர் பிடிச்சதுனால நிறைய ஆள் வேணும்னா 10 பேர் வேணும். 10 பேர் காட்டுங்க, ஆளுங்க 10 பேரை காட்டுங்க. எங்க தங்கச்சி மாட கூட்டிட்டு போய் அடின்னு அடிச்சு எங்களை சித்திரவதை பண்ணி இன்னைக்கு 5 நாள் ஆச்சு சார். என் வீட்டுக்கார பெரிய ஆஸ்பத்திரி பெட்ல சேர்த்து 5 நாள் ஆகுது சார். அதுக்கு என்ன முடிவு? இப்போ என்னன்னா நீங்க என்ன ஆதாரம் வச்சு எங்க வீட்டுக்கார பிடிச்சிங்க அது காட்ட சொல்லுங்க சார். என்னமோ எங்கிட்ட வீடியோ இருக்குது. எங்க வீட்டுல ஏதாவது பொருள் இருந்துச்சா தேட சொல்லுங்க. என் வீட்டுல ஒரு இது கூட இல்ல சார். ஒரு கரண்டி எடுத்துட்டா கூட எனக்கு மனசு ஆறும் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.